ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த கிளாஸில் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்ன, எதுக்காக அதை படிக்கிறோம், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியும் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் 11th and 12th வரக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவையும் படிக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதுக்கான யூனிட்ஸையும் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கான பேசிக் டெஃபினிஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது மூணே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டைமென்ஷனல் ஃபார்முலாவே எழுதிடலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கிறது மூலமாக ஓவராலாக 11th 12th என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா, லெசனுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு சில ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் சில பேசிக்கான டெரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இந்த மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை அரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ இதில் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிற எல்லா அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லையுமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மாஸ்னா எம், லென்த்னா எல், டைம்னா டி, டெம்பரேச்சர்னா கே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது இல்லாமல் ஸ்பீட்னா எல்டி பவர் -1, ஆக்சலரேஷன்னா எல்டி பவர் -2, அப்புறம் ஃபோர்ஸ் அப்படின்னா எம்எல்டி பவர் -2. அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். அப்போ மாஸுக்கு எம், ஆக்சலரேஷனுக்கு எல்டி பவர் -2. இந்த ஃபோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். மற்றது எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது கூடவே சேர்ந்து ஃபோர்ஸையும் என்ன பண்ணியிருக்கணும், ஃபோர்ஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவையும் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கான ஃபார்முலாவை எழுதுறதும் ஈஸி. சரி, இப்போ ஃபஸ்ட் இதுக்கு போகலாம். ஏற்கனவே வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே மொமெண்டம் பார்த்துருப்போம். மொமெண்டமுக்கு என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா ஃபார்முலா மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ அப்போ மாஸுக்கு எம்மு, வெலாசிட்டிக்கு எல்டி பவர் -1. இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். என்ன ஆங்குலர் மொமெண்டம்? ஸோ ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அதுக்கு மொமெண்டம் இருக்கும். ஒரு பாடி ஒரு ஸ்பீடில் போகுது அப்படின்னா அதுக்கு மொமெண்டம் இருக்கும். அதே பாடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஒரு சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன, மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா வருதோ அது கூட என்ன சேர்ந்துக்கும், ரேடியஸ் சேர்ந்துக்கும், எம்விஆர். அப்போ யூனிட்னு பார்த்தோம்னா மொமெண்டமுக்கு என்ன யூனிட் இருக்குது, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஏன்னா மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட். அப்போ மொமெண்டம்னு வரும்போது கிலோகிராம், அது கூட என்ன சேர்ந்துக்குது, ரேடியஸ் சேர்ந்துக்குது. ரேடியஸ்னால் எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் சேர்ந்துக்குது. அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஏன்னா இது கூட ஆர் சேரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு மீட்டர் வந்துடுது. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம், கிலோகிராமுக்கு எம், எல் ஸ்கொயர், எஸ் மேலே போயிடுச்சுன்னா டி பவர் -1. இது ஆங்குலர் மொமெண்டத்துக்கு. அடுத்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம், ஒமேகான்னு சொல்லுவோம். இதுக்கு பேசிக் ஃபார்முலா என்ன, ஒமேகாவோட பேசிக் ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இல்லையா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதாவது தீட்டா பை டி, தீட்டா பை டி, ஆங்கிள் பை டைம்னு போட்டால் ஆங்குலர் ஸ்பீட் கிடச்சிரும், எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் சுற்றி வருது அப்படிங்கிறது. அப்போ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அது சப்ளிமெண்ட்ரி யூனிட் தான், மெயின் யூனிட் கிடையாது. தீட்டா அப்படிங்கிறதுக்கு யூனிட் வந்து ரேடியன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி யூனிட் தான். அப்போ ரேடியன் அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. ஓகேயா, டைமுக்கு செகண்ட், டைமுக்கு என்ன செகண்ட். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ரேடியனுக்கு எதுவுமே கிடையாது, செகண்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ 1/2 டி டு தி பவர் ஆஃப் -1, ரேடியனுக்கு வராது. ஏன் வராது, பிகாஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது நான் வந்து நிறைய விதத்தில் எழுதலாம். இப்போ இப்படி இருக்குது, ஒரு பாடி வந்து ஒரு பாடி எனக்கு இப்படி ட்ராவல் பண்ணுது. எப்படி ட்ராவல் பண்ணுது, இங்கேருந்து இப்படி போகுதுன்னு வைங்களேன், இது தீட்டா. அதே பாடி இப்படி போகுது, இதுவும் அதே தீட்டா தான், இதுவும் அதே தீட்டா தான். தீட்டாவை நான் இங்கே எழுதினாலும் தீட்டா தான், இங்கே எழுதினாலும் 30 டிகிரி தான், இங்கே எழுதினாலும் 30 டிகிரி தான். ஸோ ரேடியன் எழுதினாலும் அதே தான். ஆனால் அது ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேறு. இங்கே ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வேறு, இங்கே ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வேறு, இந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வேறு.
ஸோ அப்போ தீட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, டைமென்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தீட்டா அப்படிங்கிறது அது எந்த டைரக்ஷன், எவ்வளோ டிகிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ரேடியனுக்கு என்ன வராது, டைமென்ஷன்ஸ் வராது. சரியா? அதனால கடந்த டிஸ்டன்ஸுக்கு வேணால் என்ன வரும், டைமென்ஷன்ஸ் வரும். அது போகிற ஸ்பீடுக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன்ஸ் வரும். ரேடியனுக்கு ஆங்கிளுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன வராது, டைமென்ஷன்ஸ் வராது. ஸோ இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன். அடுத்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா நமக்கு தெரியும், ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். அப்போ இதுக்கு என்ன யூனிட் வரும், ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகாவுக்கு வந்து ரேடியன் பெர் செகண்ட், டைமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட், ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர், ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டி டு தி பவர் ஆஃப் -2. சிம்பிளி ஸ்பீக்கிங் என்ன, டி டு தி பவர் ஆஃப் -2. சரி, இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்கே ஃபிசிக்ஸில் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் சாப்டரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கான்டென்ட், முக்கியமான டாபிக் என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இனர்ஷியானா ஒரு பாடி இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸ், நான் இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே இது மூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ் என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். எவ்வளோ மாஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும், ஃபோர்ஸை என்ன பண்ணும், தாங்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஸோ இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக என்ன ஆகாது, மூவ் ஆக முடியாது. மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியாது, சீக்கிரமாக மூவ் ஆக முடியாது. ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது சிம்பிளி ஸ்பீக்கிங் மாஸோட இன்னொரு மெஷர்மெண்ட் தான் இனர்ஷியா. மாஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா இனர்ஷியான்னு சொல்லலாம். ரைட்டா? ஒரு பாடி அதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அது காட்டுற எதிர்ப்பு தான் நமக்கு என்ன, இனர்ஷியா. அதே இனர்ஷியாவை ரொட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது, ஒரு பாடியை திருப்புறதுக்கு அது எவ்வளவு, ஒரு டேர்னிங் ஃபோர்ஸுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுதோ அது சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். டீப்பாக நம்ம அந்த சாப்டரில் படிப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன படிக்கணும், ஒரு எம் அப்படிங்கிற பாடி ஒரு ஸ்பீடில் ஒரு ரேடியஸில் சுற்றும் போது அது காமிக்கிற எதிர்ப்பு. அப்போ இங்கே என்ன சேர்ந்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மட்டும் இல்லை, ஆர் ஸ்கொயர், அந்த சர்க்கிளோட ரேடியஸும் சேர்ந்துக்கும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் ஆர் ஸ்கொயர். யூனிட்னு பார்க்குறோம். யூனிட் என்ன, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா கிலோகிராம்னா எம், மீட்டர் ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர், எம் எல் ஸ்கொயர். ஈஸியாக முடிஞ்சிடும். ரைட்டா? அடுத்து ஃபிஃப்த்து. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு எம் எல் ஸ்கொயர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் கூடவே யார் சேர்ந்துருவா, ப்ரெஷர் சேர்ந்துடும். இன்னொரு ஃபிசிக்கல் குவாலிட்டியும் வருது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், இது ரெண்டுமே பேசிக்காக என்ன, ஒரு பாடிக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாடி அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ டிசைட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்னால் ஃபோர்ஸ் கிடையாது, ஃபோர்ஸோட என்ன சேர்ந்துக்கும், ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம், அல்லது பாஸ்கல்னு சொல்லுவோம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி அரைவ் பண்ணுறது, ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஃபோர்ஸ்னால் என்ன, எம் எல் டி பவர் -2 பை ஏரியானா எல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், எம், இந்த எல் ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா எல் டு தி பவர் ஆஃப் -1. ஏன்னா இங்கே எல் டு தி பவர் ஆஃப் 1 இருக்குது, இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 1 - 2 -1. அப்போ எம்எல் பவர் -1 டி -2, எம்எல் பவர் -1 டி -2. இது என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர். இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வரும், அதை பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா இருக்குது, நான் இந்த பேனாவை பிடிச்சி இழுக்கிறேன், ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த பேனாவை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா இந்த பேனாவோட லென்த்து வேரி ஆக ட்ரை பண்ணும், இந்த பேனாவோட லென்த்து மாறுறதுக்கு ஸ்ட்ரெச் ஆக ட்ரை பண்ணும் இல்லையா? அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த லென்த்து மாறுதோ, அந்த லென்த்து மாறுதோ நம்ம சேஞ்ச் இன் லென்த்துன்னு சொல்லுவோம். ஒரிஜினல் லென்த்துக்கும் அந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன, ஸ்ட்ரெயின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் ரேஷியோ ஆஃப் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ ரேஷியோ ஆஃப் லென்த்து தான், மேலேயும் லென்த்து தான் இருக்குது, கீழே லென்த்து தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது, ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த். ஆனால் யூனிட்டு வராது, ஏன்னா மேலே மீட்டர் கீழே மீட்டர். ஸோ நோ யூனிட். இதையா இப்போ நான் யூனிட்டே இல்லைனா டைமென்ஷனல் ஃபார்முலாவே வராதுன்னு கேட்டிங்கன்னா வராது. நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. எம்முக்கு பவரில் 0, எல்லுக்கு பவரில் 0, டீக்கும் பவரில் 0, எதுவுமே வராது அப்படிங்கிறத தான் நான் இப்படி எழுதுகிறேன். அப்போ ஏன் இதை இங்கே படிக்கணும், அப்படின்னா இப்போ இது கூடவே சேர்ந்துக்கிட்டு நமக்கு மூணாவதாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? இன்னொரு பேர் என்ன? யங்ஸ் மாடுலஸ். ஓகே, இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான் எதுக்கு வரும்? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் வரும். ஸ்ட்ரெயினுக்கு என்ன யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன யூனிட்டோ அது அப்படியே இதுக்கு ரிட்டர்ன் வரும். அப்போது இங்கே கூடவே எதையும் சேர்த்துக்கலாம்? ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், அப்புறம் வந்து யங்ஸ் மாடுலஸ் இதையும் சேர்த்துக்கலாம். யங்ஸ் மாடுலஸாக நம்ம மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கும் என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா தான் வரும்? ml⁻⁻1 t⁻⁻2 தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன வருதோ அதே தான் சியர் ஸ்ட்ரெஸ்க்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்லேயே நிறைய டைப் இருக்கும். சியர் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், இதெல்லாமே கேட்டகரியாக வரும் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு முக்கியமான கேட்டகரி என்ன? சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? அதே தான், Nm/m². ஸோ mLT⁻⁻2 by L² which is mL⁻⁻1 t⁻⁻2. இது ஒரு சைட் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லையா, இது கூடவே சேர்ந்து ஒருத்தர் வருவான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது எப்போ வரும்? எனக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் ஒரு சர்ஃபேஸ் மேலே போகுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் எவ்வளவு ஸ்லோவாக போகுது? நான் ஒரு தரையிலையோ இல்லை ஒரு சர்ஃபேஸ் மேலே தண்ணியை ஊற்றி விட்றேன். அந்த தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது அல்லது அந்த தண்ணி எவ்வளோ மெதுவாக போகுதுங்கிறத முடிவு பண்ணுறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரே டேபிளில் ஒரு இடத்துல தண்ணியையும் இன்னொரு இடத்துல தேனையும் ஊற்றி விட்டோம் அப்படின்னா தேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஹனி இல்லையா, அது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அது கெட்டியாக இருக்கும். அது எவ்வளோ கெட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக போகும். இதை மெஷர் பண்ணுறது தான் விஸ்காசிட்டி. எந்தெந்த ஃப்ளூயிடுக்கெலாம் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குதோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா அது ஸ்லோவாக தான் போகும். அதுவே வந்து விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வேகமாக போகும். அப்போ இதை முடிவு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் சாப்டரில் படிப்போம். இப்போதைக்கு ஃபார்முலாவாக பார்த்தோம் அப்படின்னா τ இதை முடிவு பண்ணுறது என்ன? சியர் ஸ்ட்ரெஸ். சியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இன்ட்டு அதோட வெலாசிட்டி பை லென்த் அல்லது வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபார்முலா இதுதான். τ என்ன? μ × v/L. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, ஸ்டோக்ஸோட விதிப்படி வரும். ஸ்டோக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். 6π சரி, இது புக்கில் ஈட்டான்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் நானும் ஈட்டானே போட்டுக்கிறேன். ஸோ ஈட்டா × v/L. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா F = 6π × ஈட்டா × a × v. இதில் a அப்படிங்கிறது ரேடியஸை மீன் பண்ணும், v அப்படிங்கிறது டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க அல்லது சிம்பிளி வெலாசிட்டி. இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஈட்டாவுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை அரைவ் பண்ணிக்கலாம் அல்லது இதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் இல்லையா, எனக்கு தெரியும்ல. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அப்போ இங்கே எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்? ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? mLT⁻⁻2. ஏன்னா ஃபோர்ஸோட இடத்துல என்ன போட்டுக்கிறேன்? mLT⁻⁻2. 6π அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஈட்டாவுக்கு தான் எனக்கு வேணும். a அப்படிங்கிறது சிம்பிளி லென்த், அதனால் L மட்டும் போட்டுக்கிறேன். v அப்படிங்கிறது LT⁻⁻1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த L கேன்சல் ஆயிரும். அப்போ m இங்கே L⁻1 இருக்குது, இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா L⁻−1. இங்கே T⁻−1 இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு வந்தால் T என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். அப்போ ஈட்டாவுக்கு என்ன இது வருது அப்படின்னா mL⁻−1 T⁻−2 +1 -1. ஸோ யூனிட் வந்து நிறையா யூனிட் வரும். இப்போதைக்கு யூனிட் நம்ம போக வேண்டியதில்லை, டைமென்ஷனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிட் கேட்டாங்கன்னா இப்போது இதிலேருந்து நீங்கள் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுக்கு வந்து இல்லை, இதுலேருந்தே எழுதுவோமா? இதில் நம்ம எழுதின ஃபார்முலேருந்தே யூனிட் எழுதுவோம். எப்படி வரும்? எஃப்க்கு வந்து நியூட்டன் இல்லையா? ஸோ எஃப்க்கு வந்து நியூட்டன். 6πக்கு யூனிட் கிடையாது, ஈட்டாவுக்கு தான் யூனிட் வேணும். இதுக்கு மீட்டர், இதுக்கு மீட்டர்/செகண்ட். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இங்கே வந்துடும், Nm/m². ஸோ Nm/m²ஓட கூட என்ன சேர்ந்துக்கும்? ஒரு செகண்ட் மட்டும் சேர்ந்துக்கும். இப்படி யூனிட் எழுதிட்டு போயிடலாம், ரைட்டா? ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mL⁻−1 T⁻−1. அடுத்து 8. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன். இதுவும் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் தான் படிப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன், அப்புறம் இது கூடவே சேர்ந்து என்ன வரும்னா சர்ஃபேஸ் எனர்ஜின்னு வரும். சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ ஒரு லிக்விடோட சர்ஃபேஸில் எவ்வளவு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் கான்செப்ட்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா அந்த லிக்விடோட மேற்பரப்பில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்.
ஸோ இந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான டேர்ம் தான் என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த், ஃபோர்ஸ் பை என்ன, யூனிட் லென்த், F/L ஃபார்முலா பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு ஃபார்முலா F is equal to 6 pi eta AV அப்படிங்கிற ஃபார்முலாவாக இருக்கட்டும், tau is equal to eta into V/L, இந்த ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, சிக்மா is equal to F/L. அப்போ ஈஸியாக எழுதிடலாம் இல்லையா, ml T⁻⁻2 by length. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன வரும்னா mT⁻⁻2, ஏன்னா LL கேன்சல் ஆயிரும், யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். சர்ஃபேஸ் எனர்ஜினா அதே சர்ஃபேஸில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். சர்ஃபேஸ் எனர்ஜினா இந்த ஃபோர்ஸ்னால அதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அல்லது அதில் ஒரு ஒர்க் நடந்திருக்கும். அந்த ஒர்க் டன் பெர் யூனிட் ஏரியா, ஒர்க் டன் பெர் யூனிட் ஏரியா. சரியா, ஃபார்முலாக்குள்ளே டீப்பாக போக வேண்டியதில்லை. நம்ம மீனிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, ஒர்க் டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஏரியா அப்படிங்கிறது லென்த் இன்ட்டு பிரெத் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கலாமே. ஸோ எல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுக்கும் யூனிட் என்ன தான், நியூட்டன் பெர் மீட்டர் தான். ஏன்னா ஒர்க் டனுக்கு நியூட்டன் பெர் மீட்டர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜின்னு பேசினாலும் அதுக்கும் என்ன யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் தான். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சேம் mT⁻⁻2 தான் வரும். mLT⁻⁻2ல L கேன்சல் ஆகி mT⁻⁻2 தான் வரும். சரியா, அடுத்து 9வது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். என்ன, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ஜின்னு சொல்லிட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, 9th 10th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை படிச்சிருப்பீங்க. ஏன்னா நியூட்டன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம அரைவ் பண்ணணும். ஸோ 2 மாஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 மாஸுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். எஃப்க்கு ஃபார்முலா G இன்ட்டு m1m2/r² படிச்சிருப்பீங்க. இப்போ ஜிக்கு தான் வேணும். உங்களுக்கு தெரியும் எஃப்க்கு வந்து என்ன, mLT⁻⁻2, ஜிக்கு தெரியாது, அதுதான் வேணும். 2 எம்முக்கும் m² போட்டுக்கலாம், இதுக்கு L² போட்டுக்கலாம். அப்போ ஜிக்கு வேணும்னா இதை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே m⁻2 இருக்கா, இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி m⁻1 இருக்குது, இங்கே இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா -2 ஆயிரும். இங்கே L⁻1 இருக்குது, இந்த 2 மேலே வந்துடும், ஸோ L³ ஆயிரும், T⁻⁻2. அப்போ ஜிக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஃபார்முலா வந்து என்ன, m⁻⁻1 L⁻3 T⁻⁻2, m⁻⁻1 L⁻3 T⁻⁻2. அடுத்து யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நம்ம இதை வச்சு எழுதிடலாம். எதை வச்சு எழுதிடலாம், இந்த ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். ஸோ யூனிட் நம்ம நியூட்டன்லேயே கூட சொல்லிக்கலாம். நியூட்டன், இதுக்கு ஜி, இது 2 kg², இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஜிக்கு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், kg² அங்கே போயிருச்சுன்னா என்ன ஆயிரும், kg⁻⁻2. ஒரு சில இடங்களில் நியூட்டனையுமே எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நியூட்டன் அப்படிங்கிறது என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தானே. அப்போ நியூட்டனை நம்ம எப்படி எழுதலாம்னா kg/m/s²ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா, kg/m/s² எழுதிட்டோம் அப்படின்னா இந்த லாஜிக்லேயே யூனிட் வந்துடும். என்ன வந்துடும், kg⁻⁻1 m3 s⁻². அதாவது இந்த இருக்கு இல்லையா, எம்முக்கு பதிலாக kg⁻⁻1, எல்லுக்கு பதிலாக m3, எஸ்ஸுக்கு பதிலாக வந்து டீக்கு பதிலாக வந்து s⁻². ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன, F is equal to G into m1m2/r². ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்னா ஹீட். ஹீட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜியோட கேட்டகரிக்கில் வருது. அதோட யூனிட் என்ன, ஜூல். இன்னொரு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஒர்க் டன்னுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் ஹீட்டுக்கும் வரப்போகுது. ஏன்னா ஒர்க் டன்னை ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதுறதுனால ஹீட்டையும் நம்ம எப்படி எழுத முடியும், நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டில் எழுத முடியும். டைமென்ஷனலாக எழுதுறதுக்கு இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வரும், mLT⁻⁻2 ஃபார் நியூட்டனுக்கு, மீட்டருக்கு ஒரு எல். அப்போ mL² T⁻⁻2. ஸோ ஹீட்டுக்கு ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 5-6 ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரை பேஸ் பண்ணியும், அப்புறம் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸ்
அந்த சாப்டரை பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாகவே ஹீட்டு டெம்பரேச்சர் இதுதான் இன்வால்வ் ஆகும். அதனால் ஹீட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ mL² T⁻⁻². சரி, இப்போ அடுத்து பார்க்குற ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட். என்ன டேர்ம்? ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாடி இருக்குது, அந்த பாடிக்கு நான் ஹீட் கொடுக்குறேன். ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அது எவ்வளோ சீக்கிரம் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஹீட்டை நான் ஹச்சுன்னு வச்சுக்கிறேன்னா 1 யூனிட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டெல்டா டீனா என்ன அர்த்தம்? அதோட இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும், டெல்டா டி 1 இருக்கணும். அப்போ டெல்டா டியால் டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 kg மாஸுக்கு எவ்வளவு ஹீட்டை நான் கொடுக்கணும்? யூனிட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஜூல், கீழே இருக்கிறது கேஜி கெல்வின். ஜூல் பெர் கேஜி கெல்வின். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி அரைவ் பண்ணுறது? ஜூலுக்கு நமக்கு தெரியும் mL² T⁻⁻². mL² T⁻⁻². கேஜினா எம், கெல்வின்னா அது கே தான் வச்சுக்கணும், ரைட்டா? அப்போ எம் கேன்சல் ஆயிரும். L² T⁻⁻² K⁻⁻1. இதுதான் எதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா? ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா L² T⁻⁻² K⁻⁻1. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட்லேயே நம்ம மாஸ் இல்லாமல் எழுதுனா அதை ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இன் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரு யூனிட் மாஸுக்கு சொல்லும்போது அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓவராலாக சொல்லும்போது அதுக்கு பேர் என்ன பேர்? ஹீட் கெப்பாசிட்டி. 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த பாடிக்கு நான் எவ்வளோ மாஸ் கொடுக்க போகிறேன், ஐ மீன் அந்த பாடியில் இவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸாக இருக்குது, இதனால் எவ்வளோ ஹீட் ஸ்டோராக இருக்குது. 25 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு பாடி 50 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு எவ்வளோ ஹீட் அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் கேஜி, ஜூல் பெர் கெல்வின். அப்போது என்ன வரும்? mL² T⁻⁻² பை கே மட்டும் வரும். ஸோ அதாவது இங்கே இருக்கிறது இல்லையா, இதில் m அப்படியே சேர்ந்துக்கும், வேறு எதுவுமே இல்லை. mL² T⁻⁻² K⁻⁻1. இது எதுக்கு? ஹீட் கெப்பாசிட்டிக்கு. mL² T⁻⁻² K⁻⁻1. அடுத்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், அல்லது சிம்பிளி கேஸ் கான்ஸ்டன்ட் R அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன், நமக்கு பேசிக்கான ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கேஸ்க்கு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம், ப்ரெஷரையும் வால்யூமையும், இது விங்கிறது வெலாசிட்டியில் வால்யூம் மல்டிப்ளை பண்ணால் NRTன்னு வரும். இதில் R அப்படிங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், N அப்படிங்கிறது எவ்வளவு மோல் இருக்குது அப்படிங்கிறது, T அப்படிங்கிறது என்ன? டெம்பரேச்சர், P அப்படிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம். இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அப்படிங்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ரெஷருக்கு யூனிட் என்ன? நியூட்டன் பெர் மீட்டர்², வால்யூமுக்கு மீட்ரு கியூப். இந்த PV அப்படிங்கிறது அப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யார்? PV அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன், நியூட்டன் மீட்டர். ஸோ PV அப்படிங்கிறது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா எனர்ஜியை தான் மீன் பண்ணுது, ஏன்னா நியூட்டன் மீட்டர் வருது இல்லையா. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம் இல்லையா, mL² T⁻⁻². ஏற்கனவே எழுதுனது, எனர்ஜிக்கு என்ன எழுதணுமோ அதே தான். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல். நம்பர் ஆஃப் மோலை பொறுத்த வரைக்கும் மோல் அப்படிங்கிறது தான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ இதுக்கு டைமென்ஷன் இருக்குது ஆக்சுவலாக, பட் ஒரு சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எண்ணுக்கு டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்சரை பார்த்துக்கணும், ஆப்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு மோல் இருந்துச்சு அப்படின்னா மோல் இருக்கிற டைமென்ஷன்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். மோல் இல்லை அப்படின்னா மோல் இல்லாத டைமென்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆருக்கு நீங்கள் டைமென்ஷன் எழுதும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸில் மோல் இல்லாமல் வரும், ஒரு சில ஆப்ஷன்ஸில் மோலை கன்சிடர் பண்ணி வரும். ஆக்சுவலாக மோலை கன்சிடர் பண்ணி தான் எழுதணும். ஸோ நான் மோல்னே எழுதிக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஆக்சுவலாக N அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, பட் அது உங்களுக்கு கொஸ்டினில் வருமானு உறுதியாக சொல்ல முடியாது. பட் மோல் அப்படிங்கிறதா, ஏன்னா N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோலை தான் மீன் பண்ணுது. R அப்படிங்கிறது என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு தான் எனக்கு வேணும். T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே. அப்போ எனக்கு ஆருக்கு தானே வேணும். ஸோ ஆரை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். M ஆல்ரெடி அங்கே இருக்குது, L² இருக்குது,
T power minus 2. இந்த K power 1 இங்கே வந்துருச்சுன்னா K power minus 1 ஆயிரும். மோல் இந்த சைடு வந்துருச்சுன்னா மோல் டு தி பவர் மைனஸ் 1 இப்படி வரணும். சரியா? ஒரு சில புக்கில் மோல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதை மட்டும் எழுதிக்கலாம், இந்த 4 டேர்மை மட்டும் எழுதிக்கலாம். பட் இன் ஜென்ரல் ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கே பவர் மைனஸ் 1 மோல் டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1, இல்லை மோலை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ண சொன்னாங்கன்னா n டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். ஸோ கேஸ் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா நிறைய டைம் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கே பவர் மைனஸ் 1 மோல் டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1. ஓகேயா? ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா R is equal to அப்போ என்ன வந்துடும், PV by NT. PV by NT. என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் மோல். ஸோ MOLன்னு எழுதிக்கிறேன். ரைட். யூனிட்னு பார்த்தீங்க அப்படின்னா PV அப்படிங்கிறது ஜூல் தானே. ஸோ ஜூல் பெர் மோல் கெல்வின். ஜூல் பெர் மோல் கெல்வின் சிம்பிளி. சரி, அல்லது கிலோ ஜூல் பெர் கிலோ மோல் கெல்வின்னு எழுதிக்கலாம். சிம்பிளாக ஜூல் பெர் மோல் கெல்வின். ரைட்டா? ஸோ இது கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு பாடியில் எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. நமக்கு 3 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோட் படிச்சிருப்போம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுக்கான ஃபார்முலா என்ன, அதில் வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் எப்படி எழுதுறது, அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ 13th நம்ம போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா என்ன அர்த்தம், ஒரே மீடியம்குள்ளே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ இந்த பேனா வச்சுருக்கிறேன், இந்த பேனாவை இந்த எண்டில் சூடு பண்ணுறேன், இந்த எண்டில் சூடு பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கைக்கு அது என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கண்டக்ட் ஆகும். இந்த பேனாவோட பாடி என்ன எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்குது, இது மெட்டலில் செஞ்சுருக்காங்களா, பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்களா, வுட்டில் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இங்கே கொடுக்குற ஹீட்டு இங்கே வந்து என்ன ஆகும், கண்டக்ட் ஆகும். இது எவ்வளோ வேகமாக இந்த ஹீட் கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கண்டக்ஷன் ஃபார்முலா. எவ்வளவு வேகமாக ஹீட் கண்டக்ட் ஆகுது. ஸோ ஹீட் மட்டும் பேசுகிறது இல்லை, ஹீட்டு 1 யூனிட் டைமில் எவ்வளோ போகுது, ஹீட் பை டைம். சரியா? இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஹீட் பை டைம் எதுக்கெல்லாம் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா நிறைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேகமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இங்கே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரும் இந்த எண்டில் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரும் இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குயிக்காக நடக்கும். அப்போ முதல்ல முக்கியமான விஷயம், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குயிக்காக நடக்கும். அடுத்து இந்த லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தானே, லென்த் அதிகமாக இருக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அப்போ லென்த்து கீழே வந்துடணும். அடுத்து இந்த ஏரியா, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் ஹீட் கொடுக்குற சப்ளை பண்ணுற ஏரியா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஏரியாவுக்கு ப்ரொப்போர்ஷனல். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக டிசைட் பண்ணுற 3வது ப்ராப்பர்ட்டி என்ன, அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, இது வுட்டா சாலிடா இல்லை வுட்டா மெட்டலா இல்லை பிளாஸ்டிக்கா அப்படிங்கிறது. அது என்ன, அதோட அந்த மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா கே அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா? கே அப்படிங்கிறது தான் யூஸ்வலாக தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம் இல்லையா. என்ன வரும், ஹீட் அப்படிங்கிறது நமக்கு ஜூல். ஸோ எம் ஹீட் அப்படிங்கிறது என்ன, ஜூல். ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ ஜூல்னா குயிக்காக எழுத தெரியணும், ஏன்னா ஜூல் அப்படின்னா நியூட்டன் மீட்டர், நியூட்டன்னா ml டி பவர் மைனஸ் 2 கூட ஒரு எல்லை சேர்த்தோம்னா ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இதுக்கு பை டி. இந்த கேக்கு தான் எனக்கு வேணும். ஏரியா எல் ஸ்கொயர், டெல்டா டி கெல்வின் கே, இது எல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த எல் இங்கே வந்துருச்சுன்னா அப்போ கேக்கு என்ன யூனிட் வரும், இது கெல்வினில் வரக்கூடிய கேப்பா, இது நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கான கே. ஸோ அப்போ கேக்கான ஃபார்முலா எம். இந்த எல் இங்கே வந்துருச்சுன்னா ml. டி பவர் 1 இருக்குது, மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ டி பவர் மைனஸ் 3 ஆயிரும். கே பவர் 1 இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா கே பவர் மைனஸ் 1. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வருது, ml டி பவர் மைனஸ் 3 கே பவர் மைனஸ் 1. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கே தானே. கே அப்படின்னு சொல்லும்போது ஹீட் பை டைமை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா h/tன்னு எழுதிக்கிறேன். இந்த ஏ கீழே வந்துடும், டெல்டா டியும் கீழே வந்துடும், எல் இங்கே வந்துடும். ஹீட்டுக்கு ஒரு சில புக்கில் Q யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக h போட்டிருக்கேன். ஸோ HL/T இன்ட்டு ஏ இன்ட்டு டெல்டா டி. ரைட்டா? யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இது ஜூல், இது செகண்ட், இது மீட்டர் ஸ்கொயர், இது கெல்வின், இது மீட்டர் இல்லையா.
ஜூல் பெர் செகண்ட், மீட்டர் ஸ்கொயர், கெல்வின் மீட்டர். இந்த மீட்டரும் இந்த மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஜூல் பெர் செகண்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை நம்ம சொல்லலை இது வரைக்கும். ஜூல் பெர் செகண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செகண்டில் எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறது, அதுக்கு பேர் பவர். ஜூல் பெர் செகண்டை யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்க? பவர்னு சொல்லுவாங்க. பவருக்கு யூனிட் என்னென்னா வாட். ஸோ நம்ம பவரை எழுதிடலாம். பவரை நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லலை இல்லையா? ஸோ பவர் 14th. பவர் அப்படிங்கிறது என்னென்னா எனர்ஜி பை டைம். எனர்ஜி பை டைம்ங்கிறது தான் என்ன? பவர். ஸோ விச் இஸ் ஜூல் பெர் செகண்ட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? அதிகமாக யூஸ் பண்ணுற யூனிட்டு வாட். வாட் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னா எல் ஸ்கொயர் டி பவர் -2 பை டி போடுவோம். அப்போ என்ன வரும்? பவருக்கு எல் ஸ்கொயர் டி பவர் -3ன்னு வரும். ரைட்டா? சரி, இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாட், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கொஞ்சம் கிளியராகவே எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் செகண்ட், அல்லது இதுக்கு என்ன பேர்? வாட். கேக்கு தான் எனக்கு வேணும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீட்டர், இது கெல்வின். அப்போ கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் பெர் மீட்டர் கெல்வின் அல்லது ஜூல் பெர் செகண்ட் பை மீட்டர் கெல்வின் அப்படி வரும். ஸோ யூஸ்வலாக எழுதுறது, அதிகமாக யூஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணுவாங்க? வாட் பெர் மீட்டர் கெல்வின். இந்த யூனிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு. ரைட்டா? சரி, அடுத்து 15th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வருது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்னு ஒன்று வருவான். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், ஓகே, அல்லது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு அதை சொல்லுவாங்க. சிக்மான்னு சொல்லுவோம். இது எப்போ இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ரேடியேஷனில். கன்வெக்ஷனுக்கு பெருசாக நமக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இங்கே இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ரேடியேஷனுக்கு தான் வருது. ரேடியேஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாடியிலேருந்து எவ்வளோ வேகமாக ஹீட் ரேடியேட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்னா சிக்மாங்கிறது என்னென்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அது ஒரு நம்பர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு T⁴. இது ரொம்ப டீப்பாக போகலை, ஜஸ்ட் ஃபார்முலாவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லெசன் படிக்கும்போது நம்ம டீப்பாக போய்க்கலாம். ஹீட் பை டைம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்ன? ஜூல் பெர் செகண்ட் அல்லது வாட். சிக்மாக்கு தான் எனக்கு வேணும். இது யார்? மீட்டர் ஸ்கொயர். இது என்ன? கெல்வின் பவர் 4. ரைட்டா? அப்போ சிக்மாக்கு யூனிட் எழுதலாம். சிக்மாக்கு யூனிட் எழுதணும்னா ஃபார்முலா வந்து ஹீட் பை டைம் AT⁴. யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? நமக்கு ஆஸ் யூஷுவல் எழுதிடலாம். ஹீட்னா ml ஸ்கொயர் டி பவர் -2, டைமுக்கு T, சிக்மாக்கு எனக்கு தெரியணும். இதுக்கு L ஸ்கொயர், இதுக்கு K பவர் 4. ஸோ L ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ m T பவர் -3 K பவர் -4. இங்கே இருக்க +4 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? K பவர் -4 ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் லென்த்தை எந்த விதத்துலையும் டிபெண்ட் பண்ணவே இல்லை. எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது? மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்குது, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர லென்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வருது. ரைட்டா? இதுதான் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா படிக்கிறதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை படிக்கிறேன், சிக்மாங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியை படிக்கிறேன், அது என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா அது மாஸு, டைமு, கெல்வின். மாஸு, டைமு, டெம்பரேச்சர், இந்த 3 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு ஜாமெட்ரிக்கல் ஃபேக்டர் உள்ளே இன்வால்வ் ஆகவே செய்யாது. ஓகேயா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16th. அடுத்து வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு ஒருத்தர் இருக்கான். கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வரும். இது யாருன்னா கேபின்னு சொல்லுவோம். கேபி. இந்த கேபி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இந்த கேஸுக்கெல்லாம் எனர்ஜி இருக்குது இல்லையா, கேஸோட டெம்பரேச்சர் சொல்கிறோம்ல, ஒரு கேஸுக்கான டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஒரு கேஸில் மாலிகுல்ஸ் அங்கே இங்கே ரேண்டமாக சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த மாலிகுல்ஸுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும், 12 mv². இதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிடுறேன்.
எப்படி வரும் அப்படின்னா kb into t is equal to ஆக்சுவலாக 3/2 mv² வரும். இந்த முன்னாடி இருக்க நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு 3/2 5/2 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் படிப்பீங்க. யூனிட்டாக பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலாவே போதும். kb into t is equal to 3/2 mv². kbக்கு தான் வேணும். kb தான் என்ன, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ எம்முக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, மாஸ் கேபிட்டல் எம். வி ஸ்கொயர்னா lt பவர் -1 the whole square. இது டெம்பரேச்சர் கெல்வின், அன்ஸ்டடி போயிடுச்சுன்னா k to the power of -1. டெம்பரேச்சருக்கு என்ன கெல்வின், அன்ஸ்டடி போயிடுச்சுன்னா k to the power of -1. அப்போ m l² t பவர் -2 k பவர் -1. யூனிட்னு பார்த்தீங்கன்னா என்ன, இது ஃபுல்லாகவே என்ன எனர்ஜி இல்லையா, ½ mv²னாலே கைனடிக் எனர்ஜி. ½ mv²னாலே அது என்ன கைனடிக் எனர்ஜி, ஜூல். டெம்பரேச்சர் இங்கே போயிடுச்சுன்னா கெல்வின். அப்போ ஜூல் பெர் கெல்வின் தான் இதுக்கு யூனிட், ஜூல் பெர் கெல்வின். அந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் அரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூல்னா ml² t பவர் -2, கெல்வின் மேலே போயிடுச்சுன்னா கெல்வின் பவர் -1. ரைட்டா? ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங் கைனடிக் எனர்ஜி பை டெம்பரேச்சர்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கைனடிக் எனர்ஜி பை ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ரைட்டா? அல்லது 3/2 mv² by t. ரைட்? இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகே, மேக்ஸிமம் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இது போக நம்ம என்ன பார்க்கலாம், வேவ் லென்த் இருக்குது. அதாவது அடுத்த 2 சாப்டர் வேவ் லென்த் அண்ட் ஆசிலேஷன் வரும். ஸோ அதில் வேவ் லென்த் நமக்கு தெரிய வேண்டியதில்லை, அது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் சொன்னாலும் அதுக்கு யூனிட் என்னென்னா மீட்ரு தான், ஏன்னா லென்த்து தான் இல்லையா. ஸோ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றிக்கிட்டு இருக்குது அல்லது ஒரு வேவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் எய்தர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அல்லது ஒரு வேவ் வந்து போய்கிட்டு இருக்குது. எப்படி போய்கிட்டு இருக்குது, இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேவ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஒரு செகண்டில் இந்த மாதிரி எத்தனை வேவ் கம்ப்ளீட் ஆகுமோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி நியூ அல்லது எஃப்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சினா அப்போ என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இன் யூனிட் டைம். இதுதான் அதோட டெஃபினிஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு இருக்குது, ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்பிஎம்னு சொல்லுவோம். ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்தில் எத்தனை சுற்றுது அப்படிங்கிறது. அதையே ரெவல்யூஷன் பெர் செகண்டில் சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா மினிட்டில் சொல்கிறது நமக்கு நம்மளோட கன்வென்ஷன், நம்ம யூசேஜுக்காக சொல்லுவோம். ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வீலோட ஸ்பீடெல்லாம் சொல்கிறதுக்கு ஆர்பிஎம்மில் சொல்லுவோம். ஆர்பிஎம்மில் சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்பிஎஸில் சொன்னால் அதுதான் என்ன, ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து 1/second தான் யூனிட். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன, 1/second. ஓகே, அல்லது 1/time பீரியட்னு சொல்லுவோம். டீப்பாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். 1/time பீரியட் அல்லது 1/second, t to the power of -1. ரைட்டா? ஸோ ஓரளவுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது 11th வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, பட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அது இந்த டிஃப்ரெண்ட்டாக, இது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வர்றது இதை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் 12th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், 12th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி இது ஓரியன்டாகவே இருக்கும். ஸோ அதோட கான்செப்டையும் பார்த்துட்டு அதோட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.